வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை போர்டு இதில் இருந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நம்மளும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் சந்தேகம் அப்படின்றது தீரலை. ஸோ ஃபஸ்ட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ரெண்டு விதமான கல்வி தகுதி அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. முதல்ல டிகிரி அப்படின்னா என்ன எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றத தெரிஞ்சுங்க. டிப்ளமோனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு சில நபர்கள் வேறு சேனல்ஸில் எதுவும் சொன்னாங்களா என்னன்னு தெரியல, பட் கேட்டாங்க டிகிரினா வேறு மாதிரி எக்ஸாம் பேட்டர்னும் டிப்ளமோனா எக்ஸாம் பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி. பட் அப்படிலாம் கிடையாது, ரெண்டுத்துக்குமே சேம் பேட்டர்ன் தான். இருந்தாலும் நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நீங்கள் மார்னிங், அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டு கிடையாது, எக்ஸாம் இதுதான். டிப்ளமோ டிகிரி ரெண்டுமே ஒன்று தான். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிங்க, டிகிரிக்கு ஃபஸ்ட்டு மார்னிங் 300 மதிப்பெண்களுக்கு எழுதுவீங்க. அது உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர். மார்னிங் 3 hours டெஸ்ட் இருக்கும், எக்ஸாம் இருக்கும். ஸோ அதில் 300 மார்க்குக்கு நீங்கள் தேர்வு எழுதுவீங்க. அந்த 300 மார்க்குமே ஸ்கோரிங்கில் வரும். ஓகேவா? இதில் எந்த டவுட்டும் வேணாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்கில் 300 மதிப்பெண்களுக்கு தான் நீங்கள் தேர்வு எழுதுவீங்க. ஆனால் ஸ்கோரிங்கில் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா 150 மதிப்பெண்கள் ஸ்கோரிங்கில் வரும். மீதி 150 எங்கே போகும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு 100 கொஷின், அதாவது 150 மதிப்பெண்கள், நம்ம மதிப்பெண்கள் விஷயமாகவே பேசுவோம். 150 மதிப்பெண்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அடுத்த 150 மதிப்பெண்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ். இது ஸ்கோரிங்கில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு கேட்ட ஒரு 300 ப்ளஸ் இப்போ ஒரு 150 ஸ்கோரிங்கில் வரும். இது போக இது ரெண்டையுமே முடிச்சுட்டு ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படின்றது ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூக்கு 60 மார்க்கு மொத்தம். இங்கே ஒரு 450 ப்ளஸ் ஒரு 60, 510 மதிப்பெண்களுக்கு நீங்கள் தேர்வு அட்டன் பண்ணுவீங்க. இன்டர்வியூ போகிறவங்க மட்டும். ஓகேவா? தேர்வு எழுதுகிறவங்க 450 ஸ்கோரிங் மார்க். ஆனால் எக்ஸாமாக எழுதுறது மொத்த மார்க்கு 600, அதில் ஸ்கோரிங் மார்க் 450. ஓகேங்களா? இது ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னா எனக்கு டிப்ளமோனா கம்மியாக வருமா அப்படின்னா கிடையாது. சேம் டிப்ளமோனாலும் அதே தான். 300 மார்க் மார்னிங் எழுதுவீங்க. டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் 300 மார்க் உங்களோட மெயின் சப்ஜெக்ட். நீங்கள் சிவில், மெக்கானிக்கல் எது வேணால் இருக்கலாம், என்ன சப்ஜெக்டாக வேணால் இருங்க. மேலேயும் டிகிரிலையும் அதே தான். என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் 300 மார்க் மார்னிங் எழுதுவீங்க. ஈவினிங் 150 மார்க் ஸ்கோரிங் மார்க்கில் வரும். 150 தமிழ் எலிஜிபிலிட்டியில் போயிடும். சேம் அதே தான். இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 மார்க் அப்படின்றது எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ டிகிரிக்கு வேறு, டிப்ளமோக்கு வேறு. டிகிரிக்கு மார்னிங் மட்டும் எழுதுனா போதும், ஈவினிங் எழுத தேவையில்லை, தமிழ் எலிஜிபிலிட்டி கிடையாது டிப்ளமோக்கு, இல்லை டிகிரிக்கு இல்லை, இப்படின்ற மாதிரியான குழப்பம் யாருக்கும் வேணாம். தேர்வு அப்படின்றது எல்லாருக்கும் ஒன்று. டிகிரி படிச்சிருந்தா டிகிரி ஸ்டாண்டர்ட், டிப்ளமோ படிச்சிருந்தா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட், இவ்வளோ தான் வித்தியாசமே தவிர வேறு யாருக்கும் எந்த ஒரு குழப்பமும் தேவையில்லை. ஸோ தயவு செஞ்சு தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறதுக்கு பதிலாக உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸாம் டேட் நமக்கு தெரியும். ஸோ இந்த தேதியில் தான் தேர்வு நடைபெறுது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அந்த தேர்வுக்கு எப்படி தயாராகலாம் அப்படின்றத யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது கொடுக்குறோம். தேவை அப்படின்ற நபர்கள் 9500961475 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா தாராளமாக வாங்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுக்குறோம். சேம் அதே போல் ஜிஎஸ் ப்ளஸ் தமிழ், அதான் 600 மார்க்குனா 600 மார்க்குமே கவர் ஆகிற மாதிரி மெட்டீரியல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம். பிடிஎஃப் ஃபைலாக தான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவோம். பெய்டு மெட்டீரியல்ஸ் தான். பே பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த தகவல்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.